ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சின்ன ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அர்ச்சனாவை பற்றியே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனாவை பற்றி நான் தப்பாக பேசலை. இந்த பிக் பாஸ் பிபி ஹவுஸ்குள்ள நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பிபி ஹவுஸில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது அவங்க பண்ணுற அந்த ப்ளே பண்ணுறத தான் நம்ம பார்க்குறோம். பிபி ஹவுஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க பண்ணுற தப்பை நம்ம தனியாக எடுத்து வெளியே பேசுகிறோம், அவ்வளோதான் நடக்குது. பிரதீப் இஷ்யூஸை நம்ம இப்போ பேச வேண்டாம். பிரதீப் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே என்ன நடந்துன்னு தெரியாது, அதுக்கான பதில் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வரல. அர்ச்சனாவை பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்டில் ரொம்ப இது பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே மாயா பூர்ணிமாவெல்லாம் ரொம்ப பேடாக பேசினாங்களே, ரொம்ப பேடாக க்ரியேட் பண்ணி காட்டுனாங்களே. ஒவ்வொரு வீடியோஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலேயா இருக்கட்டும், அவங்கள ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினாங்களே. அவங்களும் ஒரு வீட்டு பிள்ளைங்க தானே, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தானே. அவங்களும் பிபி ஹவுஸ்குள்ளால அவங்களுடைய கண்டஸ்டன்ஸாக தானே உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க சைட் ஆஃப் வியூலேயும் இஷ்யூஸ் இருக்குதுன்னு. அவங்க வந்திருக்காங்க, இவ்வளோ நாட்கள் மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்கா மாயாலாம். இப்போ அர்ச்சனாவை மட்டும் நீங்களே பார்த்து பாருங்கள். இப்போது யூடியூப்பை திறந்தாலே அர்ச்சனாவுக்கு நேர்ந்த கொடுமை, அர்ச்சனாவுக்கு தினேஷ் இப்படி பேசினார், அர்ச்சனாவை மாயா இந்த மாதிரி நடத்தினார், அர்ச்சனா. அப்போ அந்த பிபி ஹவுஸில் வேறு கண்டஸ்டன்ஸும் இல்லையா, அவங்க வேறு எதுவும் போயுமே ஒர்க் பண்ணலையா? ஏன் அர்ச்சனாவை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அர்ச்சனா 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 மட்டும்தான் வெளியே பேசப்படுது தவிர மீதி நிறைய பேர் இருக்காங்களே, ஏன் அவங்கள பற்றி பேசப்படல? அர்ச்சனாவை பேஸ் பண்ணி தான் வரும். அர்ச்சனாவிடம் விஷ்ணு இப்படி நடந்து கொண்டார், அர்ச்சனாவிடம் மாயா இப்படி நடந்து கொண்டார், அர்ச்சனாவிடம் விசித்ரா மேம் இப்படி நடந்து கொண்டார், விசித்ரா இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு தான் வெளியே வருது. ஏன் அப்படி வெளியே வருதுன்னு ஏன் நீங்களாம் யோசிக்கல? இப்போ பிஆர்லாம் சொன்னாங்க, பிஆர் சொன்னாங்க. அப்போ ஓகே, பிஆர் அவளுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே இருக்கட்டும். நம்மளுக்குன்னு ஒரு தாட் இல்லையா? நம்ம ஏன் அதை யோசிக்காமல் போயிட்டோம்? நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அர்ச்சனா வந்து பிபி ஹவுஸில் ஒன்றுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் வீக் போய் அழுதுகிட்டே இருந்தால் ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்தா, இப்போவும் ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்கா. இது அர்ச்சனா அப்போ ஏன் இவ்வளோ அர்ச்சனாவுக்கு வெளியே பேர் வருதுன்னு எனக்கே ஒரு அதிசயம் ஆயிடுச்சு. ஏன் அது அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புகழ் வருது? இந்த அளவுக்கு அர்ச்சனா அப்படி என்ன செய்தான்னா, லைவ் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கேன் நான். பிபி 7 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைவ் பார்த்துட்ருக்கேன். அப்படி ஸ்பெஷலாக ஒன்றும் அர்ச்சனா இல்லையே அப்படிங்கிறத என்னுடைய இது. அர்ச்சனாவை நான் குறை சொல்லலை. அர்ச்சனா வெளியே புகழப்படுற அளவுக்கு உள்ள என்ன பண்ணனா நீங்களே சொல்லுங்கள். லைவ் பார்க்குறீங்க, ஏன் அர்ச்சனாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க? ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்களும் 24 hours லைவ் பார்க்க தான் செய்கிறோம் அப்படின்றீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ கண்டஸ்டன்ஸும் இருக்காங்களே, ஏன் வந்து அர்ச்சனாவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க? அர்ச்சனாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு வெளியே நம்ம தூண்டப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் உள்ள என்ன நடந்துட்டு அவள் வந்து குட் சோலுன்னு சொல்கிறீங்க. குட் சோலுக்கு அவள் அந்த குட் சோல் எங்கே காட்டுனா? அந்த கொசு கிடைக்குதுன்னு சொல்லி ஓடனல் தடவுறதுல காட்டிட்டுருக்காளா? குட் சோலுக்குள்ள முழு தகுதியும் விசித்ரா மேம் சொல்லலாம். அதுதான் எங்களுக்கான பாயிண்ட். இப்போ நான் விசித்ரா மேம் சப்போர்ட்டர் கிடையாது, ஆனால் விசித்ரா மேம்க்கு நேர்ந்த கொடுமை. இப்போ அதே மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன கொடுமை நடந்துட்டு இருக்குங்கிறத நானும் பார்க்குறேன். அர்ச்சனா 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 மட்டும்தான் அங்கே இருக்காளா? ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவுமே நடக்கலையா? நிறைய விஷயங்கள் உள்ள நடக்குது. அது அப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வெளியே வருது. இன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அர்ச்சனாவை மாயா தாக்கப்பட்டார். டிவி நெக்ஸ்ட் அந்த நேம் சொல்லக்கூடாது, சேனல்காரங்கள் அவரை தாக்குகிறார், அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அர்ச்சனாவை அந்த கண்டஸ்டன்ஸ் எதுக்கு டார்கெட் பண்ணணும்? இப்போ தான் ஓரளவுக்கு அர்ச்சனா ஹையில் இருக்காங்கிறது தெரியும். நீங்கள் டார்கெட் பண்ணுற அப்படிலாம் சொல்லி தான் அவ்வளோ ஹையில் ஆக்கி பீக்கில் ஆக்கி வச்சுருக்கீங்க. ஓகே, அர்ச்சனாவை அந்த கண்டஸ்டன்ஸ் எதுக்கு டார்கெட் பண்ணணும்? அர்ச்சனாவை மட்டும் ஏன் எல்லா கண்டஸ்டன்ஸும் டார்கெட் பண்ணணும்? யோசிக்கவே மாட்டாங்களா இவங்க எல்லாருமே? இல்லை, எனக்கு கமெண்ட் பண்ணவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா? அர்ச்சனாவை யாருக்குமே தெரியாது, உள்ளே வரா, வைல்ட் கார்டாக வரா, அவள் வந்து அழுதுகிட்டே இருக்கா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறாங்க. அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறதுக்கு அவங்க பிபி 7 போயிருக்காங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களுடைய டேலண்ட்டை காட்ட போயிருக்காங்க. இப்போ நீங்கள் அர்ச்சனான்னு வெளியே எல்லாரும் பேச போய் மற்ற கண்டஸ்டன்ஸுக்குனால ஒரு டேலண்ட்டே வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. அவங்கள வெளியே காட்டவே இல்லை. நீங்கள் அர்ச்சனான்னு பேசும்போது
அர்ச்சனாவை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறீங்களே, எவ்வளோ பேர் எவ்வளோ டேலண்டடாக உள்ள இருக்காங்க. மாயா இருக்கா, பூர்ணிமா இருக்கா, அக்ஷயா வந்துட்டு போன அக்ஷயா, வினுஷா, ஏன் இவங்களெல்லாம் பற்றியெல்லாம் பேசலாம்? அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் பற்றி ஏன் பேசலை? மணி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, நெக்ஸ்ட்டு விஷ்ணு, எல்லாரையும் தப்பாக தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க வெளியே. அர்ச்சனாவை இப்படி தாக்கினார்கள், அர்ச்சனாவை இப்படி பேசினார்கள், அர்ச்சனாவை இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறா அர்ச்சனா. அர்ச்சனாவுக்கு கண்ணீருக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கா? விசித்ரா மேம் கண்ணீர் வடிச்சாங்க, மாயா அழுதா, எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுனீங்க. பூர்ணிமா அழுதா, மாயா அழுதாலே, மாயா பூர்ணிமா அழுதுட்டாலே அது ரொம்ப கேவலமாக பேசுறீங்க. ஏன் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தில் வந்து நான் வந்து என்ன கேட்க, வினுஷா வந்து கொஸ்டின் பண்ணோன்னே நான் என்ன சூப்பர் ஹியூமனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தப்பே பண்ணாமல் இருக்குது. இதே தான் அவங்க அப்பா வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறா, விசித்ரா மேம்கிட்ட ஏமா இந்த வீக் ஃபுல்லாக இப்படியெல்லாம் நடந்ததே, ஏன் விசித்ரா மேம்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பேசினேன், ஏன் இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாட்ட கேட்குறா, நான் என்ன சூப்பர் ஹியூமனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் செய்கிற தப்பு எல்லாம் செய்துட்டு சூப்பர் ஹியூமனான்னு கேட்குறா. அதே தப்பை மாயா பூர்ணிமா செய்துட்டு சாரி கேட்டால் அந்த சாரிக்கு வேல்யூவே இல்லை. மாயா வந்து அவளுடைய இப்போ அவள்கிட்ட வந்து எல்லாருமே வந்து வெளியே போயிருக்கவங்க கூட வந்து அவள்கிட்ட ரொம்ப அட்டாச்ட் ஆகுறாங்க. அவளை வந்து நாமினேட் பண்ணவே இல்லை. அப்போ மாயா அவ்வளோ குட்டாக இருந்திருக்கா. அதுவும் ஏன் யாருக்கும் புரியாமல் போயிடுச்சு. நீங்கள் கிரியேட் பண்ணி வெளியே காட்டுனதில் மாயாவை பேடாக காட்டிட்டீங்க. ஆனால் மாயாவை எல்லாருக்குமே பிடிக்குது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினேஷன்லேயே மாயா வராமல் இருந்திருப்பா. ஏன்னா அவ்வளோ குட்டாக இருந்தனால அவளை யாருமே நாமினேட் பண்ணவே இல்லை. ஆனால் வெளியே மாயா பூர்ணிமாக்கு அவ்வளோ பிளாக் மார்க். அவள் தப்பு செய்து சாரி கேட்டால் அது சாரிக்கு வேல்யூ இல்லை. நீங்கள் எதெல்லாம் செய்துட்டுனாலும் சாரி கேட்டுருவீங்க. அர்ச்சனா அதே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கா. அவள் செய்த காரியம்னு சொல்ல போனால் நிக்சன் இஷ்யூஸ்க்கும் சாரி கேட்டுட்டா. நெக்ஸ்ட்டு விசித்ரா மேம தப்பாக பேசின இஷ்யூஸ் அதுக்கும் சாரி கேட்டுட்டா. அவள் என்ன சாதிச்சாங்கிறத ஏன் நீங்கள் யாரும் யோசிக்கலை? என்ன பெஸ்ட்டை கொடுத்து அவளை வந்து பாடுனா அது மட்டும் தான் செய்தா. அதே தான் பார்க்க போனால் அவங்கவுங்க டேலண்ட், அது அவளுக்குள்ள டேலண்ட் அவள் காட்டினா. அவள் மட்டும்தான் அங்கே இருக்கிறது மாதிரியும் BB7 அவள் மட்டும்தான் இருக்கிறது மாதிரியும் வெளியே ஏன் காட்டப்படுது? அதையே நீங்களாம் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கான மதிப்பை இவள் கொள்ளடிச்சிட்டு போயிட்டா. மற்ற கண்டஸ்டன்ஸை காட்டாமல் வெளியே இருக்க பிஆர், அவள் வெளியே பிஆர் ஓகே பிஆர் வச்சுருக்கா, எல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க ஓகே. அந்த பிஆர் அவளுக்காக மட்டும், வேறு யாரும் பிஆர் வச்ச மாதிரியே இல்லை, அவளுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அர்ச்சனாக்கு தகுதி இல்லாமல் அவள் டைட்டில் வின் பண்ண போகிறா அப்படிங்கும்போது தான் நிறைய அவங்கவுங்க சைட் ஆஃப் இதுலேருந்து அவங்க வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் கூட அப்படி தான், அவளுக்கு அந்த தகுதி இல்லையே, எதுக்காக அவளுக்கு அந்த டைட்டில் கொடுக்கணும், எனக்கே அதுதான் தோணுச்சு. நான் அதனால தான் நான் வீடியோஸ் போடவே ஆரம்பித்தேன். BB7 பார்த்துட்டே இருந்தேன். எனக்கே ஓவர் இதாகிடுச்சு. எதுக்காக அர்ச்சனாக்கு இவ்வளோ இஷ்யூ? ஏன் அர்ச்சனாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா இதுவும் பேசுகிறாங்க, ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அர்ச்சனாவுக்கு மட்டும் ஏன் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க? எனக்கு அது புரியவே இப்போ வரைக்கும் புரியலை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ், அவள் என்ன பண்ணினாலும் சரி, என்ன தப்பு செய்தாலும் சரி, எங்களுக்கான ஓட்டு எங்கள் ஃபேமிலிலேயே உள்ளவங்களுக்கே எல்லாருமே அவளுக்கு தான் ஓட் பண்ணுவோம். எங்கள் ஃபோனில் எல்லாமே அர்ச்சனாக்கு நம்பர்ஸ். எதுக்காக அப்படி இருக்குது? அது யாரும் யோசிக்கலையே. அர்ச்சனா என்ன செய்தாங்க? BB7 என்ன செய்தான்னு செய்திருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே இருக்காது. அர்ச்சனாவை அப்படி கொடுமைப்படுத்திட்டாங்க, இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அப்படி அதே பார்வையில் நீங்கள் பார்க்குறதுனால எல்லாரும் அவளை ஹேட் பண்ணுற மாதிரியே பார்க்குறீங்க. அர்ச்சனாவை ஹேட் பண்ணுறதுக்கு யாருமே அங்கே போகலை. BB7 அவங்களுடைய பிளேயை கொடுக்க போயிருக்காங்க, அவங்க பெஸ்ட்டை கொடுக்க போயிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும்தான் சேனல் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துருக்காங்க. BB7 இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு நேம் எதுவுமே வரல. நேம் வந்திருக்கு. அர்ச்சனாவை கொடுமைப்படுத்தினார், அர்ச்சனாவை இப்படி பேசினார், அர்ச்சனாவை இப்படி தாக்குனார்கள் அப்படிங்கிறதுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸ் பேர் வந்திருக்கே தவிர யாருமே அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கிற வரல. அப்படி வந்தாலுமே இப்போ மாயா பூர்ணிமாவையோ யாராவது மற்ற கண்டஸ்டன்ஸையோ யாராவது பெஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுட்டாங்கன்னா அது கீழே கமெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா, இவங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தப்பாக அவள் பூர்ணிமா அவள் என்ன பண்ணுனான் எனக்கு தெரில. பூர்ணிமா மாயாலாம் பிரதீப் இஷ்யூஸை நம்ம எடுக்கவே வேண்டாம். பிரதீப் இஷ்யூ அது அவங்களுடைய இஷ்யூஸ், நம்ம பேச வேண்டாம். மற்ற நாட்கள் உள்ள விஷயம். இப்போ பிரதீப் இஷ்யூவை பெருசாக பண்ணியே எல்லா கண்டஸ்டன்ஸையும் அவங்களுடைய இதை பேச முடியாத அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஜென்யூன் பர்சன்னு சொல்கிறாங்க. ஜென்யூன் பர்சனை அவன் எங்கே நடந்துக்கிட்டா?
நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜென்யூன் பர்சனா இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் அவள் நடந்தா அப்படின்னு சொல்லுங்கள். மரியாதை கொடுத்து எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேசுகிறேன். எல்லாருமே தான் எல்லா கண்டஸ்டன்ஸுமே எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாங்க. மரியாதை இல்லாமல் யார் யார் பேசுகிறா? எல்லாருமே மரியாதையோடு தான் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜோவிகா விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் உள்ள மரியாதைகள் விசித்ரா மேமும் மரியாதையாக பேசணும்னு சொல்கிறதுனால எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன இஷ்யூஸ் என்ன அவள் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கிறது தான் எனக்கு தெரில. அதனால தான் நானே கேட்குறேன். இப்போது எனக்கு கமெண்ட்ஸ் வந்ததுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன் நீங்கள்லாம் யோசிக்கல? அர்ச்சனான்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்களே. அர்ச்சனாவை வச்சு தான் கண்டென்ட்டே கிரியேட் பண்ணுறாங்க. அர்ச்சனா இப்படி தேடி அங்கே பேசப்படுறதுன்னு ஏன் யோசிக்கல? பிஆர் டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களும் பிஆர் டீம் ஒர்க் பண்ணலன்னு இதெல்லாம் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அர்ச்சனாக்கான இஷ்யூக்கு ஒரு தெளிவு நீங்களே கொடுக்க இன்னும் உங்களாலே கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளால இறுக்கி பிடிச்சு வச்சுருக்கோம். அர்ச்சனாங்கிற ஒரு பேச்சு வந்து திரும்ப எங்கே போனாலும் எந்த ஒரு ஃபோன் எடுத்தாலே அர்ச்சனாங்கிறதுனால நம்ம இயற்கையாகவே அர்ச்சனாங்கிற ஒரு பேரில் ஊறப்பட்டுட்டோம். அர்ச்சனா பண்ணுற தப்பு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டோம். அர்ச்சனா எதுவுமே நல்லது பண்ணல. அர்ச்சனாங்கிறதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போலாம் மக்கள். ஆனால் அது என்னென்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி யோசிச்சாங்கன்னா உண்மையான யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். இப்போ அர்ச்சனாக்கு கிடைச்சா கூட அது நமக்கு ஒரு 10 நாளுக்கு கொஞ்சம் பேசப்படும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனால் சீசன் 7ல் ஒரு நல்ல ஒர்க் பண்ண ஒரு அந்த உள்ளே இருந்து இவ்வளோ பிரச்சனையிலே தாங்கினது அப்படின்னா இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் மாயா பெட்டர்னு சொல்லுவேன். எவ்வளோ இஷ்யூஸை தாங்கிட்டு வந்துட்டா, எவ்வளோ அடி அடித்தாங்க. கால்குலேட் பண்ண போனால் மாயாவுக்கு 100% ப்ரெஷர் இருந்ததுன்னா அர்ச்சனாவுக்கு 20% தான் ப்ரெஷர் இருந்திருக்கு. அவள் 20% ஈஸியாக கடந்து வந்திருக்கா. ஆனால் 100% ப்ரெஷரையும் மாயா தாண்டி வந்திருக்கானா மாயா தான் பெட்ரு. சிரிக்க வைக்கிறா, எல்லாரும் சந்தோஷமாக வைக்கிறா. அவள் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அது உங்களுக்கே தெரியும். நடந்தால் தப்பு, அதுக்காக அப்பாலஜிஸ் அவள் வாங்கிப்பா. அதுக்காக எல்லாரும் அவளை தப்பாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.